எல்லா உயிரும் அதது கர்மாவுக்கு ஏற்ப எறும்பாகவோ பள்ளியாகவோ பாம்பாகவோ பூச்சியாகவோ ஆடு மாடு கோழி மீன் அப்படியே வந்துருச்சு. 4 வகை தோற்றம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. 4 வகை தோற்றம், 7 வகை இருக்கு. ஊர்வன பரப்பன நடப்பன்னு சொல்லி அந்த உயிர்கள் எப்படி மாறி 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 வருதுன்னு நம்ம அடிப்படையில் சொல்லி கொடுத்துருப்போம். அந்த விதிகள்ல நம்ம கடந்து 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 புண்ணியம் பண்ணி மனித கூட்டு எடுத்துட்டோம். எல்லா உயிரையும் நேசிச்சது நுழைவு நமக்கு இந்த திருமணி கிடைச்சிருச்சு இல்லையா? இதுல இருந்து ஜம்ப் ஆகும். அதுல விட்ட ஒரு தொட்டம் இருக்கலையா முதல்ல, அது வந்து நம்ம கீழே தள்ளிக்கிட்டே இருக்கும். ஒண்ணு விட்டாதான் ஒண்ணு கிடைக்கும். எதையாவது ஒண்ணு விட்டாதான் புதுசு வரும். கையில் ஒண்ணு பிடிச்சா ஒண்ணு பிடிக்க முடியாது. இது போச்சுன்னா இன்னொன்று வந்துடும். வராதவன்னு பயப்படக்கூடாது. போயிடுச்சு, போகும்போது வரும் நோன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம போய்கிட்டே இருக்கோம். இல்லை தேங்கி நிற்கிறோம். கிடத்தனியா எல்லாமே ஏறணும். எந்த உயிர்களையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. உயிர்களை காக்கிறதுக்காகவே நம்ம வந்தோம். ஆனா என்ன நடக்குது? இந்த உயிருக்கு தான் அது மகத்துவம். அது இல்லாம உயிரும் விதை இருக்கு இல்லையா? உயிர் விதை பெரிய தோஷம், பெரிய தோஷம். சாமி பேர்ல செஞ்சாலும் தோஷம் தான். ஒருத்தர் ஆற வளர்க்கிறாரு, பிள்ளை மாதிரி காய் வெட்டி போடுறாரு, கீரை கொடுக்குறாரு. சாயங்காலம் என்ன செய்யறாரு? சாயங்காலம் அது தேவையானதான் வாங்கிட்டு விடுவார் சார். அது ஒரு பின்னாடியே போகும். அது யாரா இருக்கணும்? உன்ன அது அப்பாவா இருக்கு, அது உங்க தாத்தாவா இருக்கும். ஏதோ மூதாதையர் வாயை கட்டப்பட்டு அது வந்து பிறந்திருப்பாங்க. அது வீட்டுல இருக்கும். அன்பை இவரும் ரசிச்சு வளர்ப்பாரு. இவர் அப்படி வளர்த்தவரு ஒரு திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு கண்ணுக்கு என்ன தெரியும்? அந்த உயிர் தெரியல, இந்த சதை தெரியும். 15 இருக்கும். பிள்ளைக்கு பிறந்த நாள் போட்டுருவோம், தேதி பத்திரிக்கை அடிச்சிருக்கோம். அப்பதான் இவருக்கு தெரியும், வாய் கட்டியாச்சே. என் மகனே சொல்ல முடியும், மகன் நான் ஒப்பாடான்னு சொல்ல முடியாது. கட்டப்பட்டிருக்கிறது கர்மா அங்க நிக்குது. எல்லாம் புரிஞ்சுக்கணும். கோயில கொண்டு நிப்பாட்டிட்டு தலையாடுச்சுன்னா தலையாட்டாரு, மஞ்சள் திரும்பிக்கணும் ஆட்டாரு. பயம், மரண பயம்னா கேள்விப்பட்டிருக்கோம்ல. மரண பயம் எப்படி இருக்குன்னு சாம்ப கண்டாலே பயந்து நடுங்குவோம் நாம. மரணமே ஒரு அப்படி அந்த துடிப்புல நிற்கும். அர்ச்சகர் மஞ்சள் தண்ணி ஊத்துவார், பூசாரி ஆட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மேலிருந்து அப்படியே அழுது உள்ள கருத்த மேலே விட்ட தனதுக்கு ஓடி போயிடும். ஆனா இருக்க மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அது சாகருக்கு பக்கத்துல வரல, நம்ம இழுத்தாந்து வச்சிருக்கோம். நெல்லு பிடிச்சி நிற்கும், கொடுமையின் உச்சத்தில் நிற்காது. சொல்லவும் முடியாது, தெரியவும் முடியாது. திருப்பி கடைசி என்னாகும்? தகவல் அங்கிருந்து வரும். சுவாமிகிட்ட இருந்து செவி மேல தகவல் கிடைக்கும். நீ வெளியே வந்துரு, அவன் மாட்டினான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் தலையை ஆட்டினிச்சான்னு ஒரு போட்டுருவார் கீழே டம்னு. சதையை வெடுத்துருவார். செத்து போனா என்னது? பணம். செத்து போனா என்னது? பணம் ஆயிடுச்சு. பணத்தை தூக்கி உள்ள போடுறதுக்கு நீங்க வேற உள்ளம் பெருங்கோயில் 3 டம்பு ஆலயம். கள்ளப்புலன் கல்லன் சொல்ற, திருடன் சொல்றது கதை. கள்ள புலன்கள் 5 காணா மணி விளக்கேனார். முதல்ல சொல்லல அவரு, ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவர். அதுக்கு முன்னாடி உடம்பு பத்தி சொல்லல, பின்னாடிதான் அவர் ஞானத்தை அனுபவிக்கிறார். இந்த இதுக்குன்னா சாமியோட தான் உள்ள இருக்குன்னு சொல்லி இந்த உடலை பாதுகாக்கணும், இதுக்குள்ள தேவையில போயிடக்கூடாதுன்னு சாமி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மூச்சுதான் சிவலிங்கமா உள்ள இருக்கு. அதை பார்ப்பாரு எப்படி தொப்புல இருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. இந்த அடிப்படை விதிகளை எல்லாம் நம்ம மூலங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க.